பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது எதை பற்றி, புரட்டாசி மாத ராசி பலன். ஒவ்வொரு வீடியோவாக வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ பதிவில் கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு இப்போது பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக ஒரு கனவு வச்சுருக்கிறீங்க, கார் வாங்கணும் அல்லது பைக் வாங்கணும், இந்த மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சேர்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படும். வாகனம் வாங்குவதற்கு லோன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அல்லது ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு செலவு அப்படிங்கிறது வரும். சிலருக்கு மெடிக்கல் செலவு கூட வரலாம். அதனால் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு அவசியம். ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்கலாம் சற்று நிதானமாக தான் இருக்கணும் இந்த புரட்டாசி மாதத்தில். கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் மாட்டியிருந்தீங்கன்னா பேச்சை விடாமல் அமைதி காக்கிறது அவசியம். அதே போல் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகி எல்லாமே நடக்கும், தாமதமாகிறது. ஸோ அது எல்லாமே பொறுத்துட்டு நீங்கள் தாங்கி தான் கொள்ளணும், வேறு வழியே இல்லை இந்த புரட்டாசி மாதத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த கன்னியா ராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்டது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ தொழில் துவங்குவதற்கு பயங்கரமாக திங்கிங்கில் இருக்கிறீங்க நீங்கள். ஸோ சரியான ஒரு பர்சன் கிடச்சி உங்களுக்கு இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லி தொழில் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா வாழ்க்கை துணையோடு சேர்ந்து ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் செய்யலான்றத ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் எடுப்பீங்க. அடுத்ததாக இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்த்தோன்னா புதுசாக யாருன்னே தெரியாது, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் செலவு அப்படிங்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நீங்கள் போய் ஒரு பணம் அப்படிங்கிறது கொடுத்து உதவி செய்வீங்க. ஏற்கனவே கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்கள் கைக்கு சேர்ந்துடும். ஸோ தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்குது. ஸோ குட்டி அமௌண்ட்டு வர வேண்டி இருக்குது, லாபங்கள் அது எல்லாமே கிடச்சிவிடும். ஸோ அடுத்ததாக சித்திரை. இந்த கன்னியா ராசியில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோன்னா கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாம். எதுலேயுமே ஒரு தடைகள் தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் எல்லா செயல்லையுமே வெற்றி உண்டு. அதனால் அவசரப்படாமல் பொறுமை காத்தீங்கன்னா ஜெயிச்சு கொள்ளலாம். ஸோ பொதுவான இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பெருமாளுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி நீங்கள் ஒரு காரியத்தை மனசில் நினச்சி நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் அப்படிங்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பதிவு இதோட முடிஞ்சது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.